فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் புதிய மதுஹபுகளை உருவாக்கினார்கள், தக்ஃபீர் செய்தார்கள், முஸ்லீம்களுடைய இரத்தங்களை ஹலாலாக்கினார்கள் என்பது போன்ற பலவிதமான குற்றச்சாட்டுகள் இமாம் அவர்கள் மீது வைக்கப்படுகிறது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன உஸ்தாத்? இமாம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிற விமர்சனங்களில் பிரதானமான விமர்சனங்களாக சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகளைத்தான் இப்போது நீங்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறீங்க. அதில் முதலாவது, அவருடைய கொள்கை சார்ந்த விஷயத்திற்கு விளக்கம் சொன்னதை நாம் என்னுடைய முந்தைய கேள்வி பதிலில் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் கூட அதை திரும்ப ஒரு தடவை நினைவுபடுத்துகிறோம். அகீதத்தி வதீனி அல்லதி அதீனுபிஹி, என்னுடைய கொள்கை, நான் நேற்று நடக்கக்கூடிய என்னுடைய வழிமுறை மதுஹப் அஹ்லு சுன்ன வல் ஜமா, அஹ்லு சுன்ன வல் ஜமாஅத்துடைய வழிமுறை தான். அல்லது அலைஹி ஐமத்துல் முஸ்லிமீன, அதன் மீதுதான் முஸ்லிம்களுடைய இமாம்கள் இருந்தார்கள், அந்த கொள்கையில் தான் முஸ்லிம்களுடைய இமாம்கள் இருந்தார்கள். மிஸ்ல ஐமத்தி அர்பா, அதில் யாரு? 4 இமாம்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அஹ்லு சுன்னாவுடைய தோற்றத்தக்க 4 இமாம்கள் என்று சொல்லக்கூடிய இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இந்த 4 பேருக்கு தான் சொல்லுவாங்க ஐமத்துல் அர்பா என்று சொல்லுவாங்க, 4 பெரும் இமாம்கள். அந்த 4 பெரும் இமாம்களும் அத்பாஹிம் இலா யௌமில் கியாமா, அவர்களை பின்தொடர்ந்து அதே அவருடைய கொள்கையில் மறுமை நாள் வரையிலும் வரக்கூடியவர்கள் எந்த வழிமுறையில் இருந்தார்களோ அதே தான் என்னுடைய மார்க்கம் என்று சொல்லுகிறார். பிறகு இப்போது சொன்ன சில குற்றச்சாட்டுகள் இவையெல்லாம் அனைத்துமே அபாண்டம். அதை பற்றி அவர்கள் சொல்லுகிற போது, நான் மதுஹபுடைய நூட்களை அசத்தியம் என்று சொல்லுகிறேன், வாதிடுகிறேன். அதே போன்று 600 ஆண்டுகளாக மக்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்தார்கள் என்று நான் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அதே போன்று இஜ்திஹாத் என்பது இல்லை, தனியாக நான் இஜ்திஹாத் செய்கிறேன் என்று தன்னுடைய இஜ்திஹாதை அவர் முன்னிறுத்தினார் என்றும், தக்லீத் என்பது கூடாது, தக்லீதை விட்டு நான் வெளியேறியவன் என்று தன்னை குறித்தவர் சொன்னதாகும். அதே போன்று உலமாக்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகள் என்பது அது இழிவானது என்று அவர் வாதிட்டதாகும். அதே போன்று முஸ்லிம்களை தக்ஃபீர் செய்கிறார்கள், அதாவது காஃபிர் ஆக்கிறார்கள். தக்ஃபீர் செய்வது என்று சொன்னால் ஒரு முஸ்லிமை காஃபிர் என்று சொல்வது, அப்படி முஸ்லிம்களை காஃபிர் ஆக்கிறேன் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள். அதே போன்று இமாம் பூசரி, இதுல கூடுதலா இந்த தக்வீர் செய்யக்கூடிய அந்த வாதத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி தான், பூசரி இமாம் அவர்களை காஃபிர் என்று இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். இந்த அடிப்படையில் யா அக்ரமில் ஹல்கி, படைப்புகளில் சிறந்தவர் என்று அவர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை புகழ்த்தி பாடினார் என்பதற்காண்டி இவர் அவரை தக்ஃபீர் செய்தார் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு, இந்த குற்றச்சாட்டுகளை ஒரு என்ன செய்றாங்க, ஒரு 12 குற்றச்சாட்டுகள் அப்படி சொல்லிவிட்டு சொல்றாங்க, சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அலீம், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், இவை அனைத்துமே மிகப்பெரிய அவதூறு என்று இடைச்சாங்க. இமாம் அவர்கள் தன்னுடைய நூலிலே இதை குறித்து விளக்கத்தை சொல்லுகிறார். அதாவது இந்த விமர்சனங்கள் எழுகிற போது அந்த விமர்சனத்திற்கான பதிலை அவர் சொல்லுகிறார். நான் என்னுடைய 2வது கேள்வியிலே சுட்டி காட்டியதை போன்று இந்த விமர்சனங்கள், அதாவது போற போக்கில் சொல்லக்கூடிய விமர்சனங்களாக இருந்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த விமர்சனத்திற்கு ஆதாரம் இருக்கிறதா, யார் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இதற்கான சான்று இருக்கிறதா, இன்ன நூலில் இன்ன இடத்தில் அவர் இதை சொன்னார். ஒருவருடைய கருத்தை விமர்சிப்பதாக இருந்தால் அதற்குரிய வழிமுறை என்ன? இஸ்லாம் நமக்கு இதைத்தான் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் நீதத்தில் நிலைத்திருந்து சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கின்ற வெறுப்பு உங்களை நீதி செலுத்துவதை விட்டு தவற செய்து விட வேண்டாம். யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, நீங்கள் நீதத்தை கடைபிடியுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்ப நீதியின் அடிப்படையில் நம்ம விமர்சிப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? எப்படி வழிகேட்டில் இருக்கக்கூடிய, நிராகரிப்பில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் விமர்சிக்கிறார்களோ அதுபோன்று குருட்டுத்தனமாக விமர்சிப்பதா அல்லது ஆதாரத்தின் அடிப்படையில் விமர்சிப்பதா என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்?
ஆதாரத்தின் அடிப்படையில் தான் விமர்சிக்கணும். அப்ப இந்த விமர்சனத்திற்கு அவர்கள் என்ன ஆதாரத்தை முன்வைக்கிறாங்க? இமாமர்கள் இப்படி செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம் வைக்கப்படுகிறது? எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிற போது மக்கா முஷ்ரிக்குகள் சொன்னாங்கல்லவா, இவர் ஒரு சூனியக்காரன், இவர் ஒரு பைத்தியக்காரன், இவர் குடும்பத்தை பிரிக்கக்கூடியவர் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். அந்த விமர்சனத்துக்கு அவர்களிடத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அது போன்ற விமர்சனம் தான் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீதும் வைக்கப்படுகிறதே தவிர ஆதாரபூர்வமான எந்த ஒரு விமர்சனமும் அவர் மீது வைக்கப்படவில்லை. அப்படி வைப்பதாக இருந்தால் இவர்கள் என்ன செய்யணும்? அவரை விமர்சிக்கக்கூடியவர் அவருடைய நூட்களை படித்து பார்க்க வேண்டும். அதற்கு பிறகுதான் விமர்சனம் செய்ய முடியும். அப்படி அவருடைய நூட்களை படித்து பார்த்தால் அந்த நூட்களில் இது போன்ற சொல்லக்கூடிய எந்த ஒரு செய்தியை அவர்களால் பார்க்க முடியாது.